கடமையடா அஞ்சாமை வண்டியை நிறுத்திடா. நீ குதிரைக்காரடா. குதிரை வண்டிக்கார உள்ள தூங்குறாருப்பா. நீ என்ன ஓட்டுற? ஒரு டைம் பாசிங் ஓட்டுறப்பா. சும்மா டைம் பாசிங்கடா. டைம் பாஸா? நாங்களும் டைம் பாஸ். பழனி முருகா காலையில டூட்டிக்கு போகும்போது தொல்லைய குடுக்குறாங்களே. அங்க இங்க ஆட்டிய போட்டு 300 ரூபாய் தேத்தணும். 300 ரூபாயில 298 ரூபாய்க்கு ஒரு ஃபுல்லா வாங்கி உள்ள போட்டோம். மீதி 2 ரூபாய். அதுல ஒரு முறுக்கு வாங்கணும். முறுக்கு தொலைஞ்சு வச்சா இருக்கு. இந்த முறுக்கு மூலமா 30 வருஷமா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகும்னு பயமா இருக்கு. அட மொட்டை பேலடா முறுக்க உடைச்சு முழுங்குறத விட்டுட்டு என்னோட நம்மளுக்கு அது எங்களுக்கு தெரியாதா? அத்தை உடைக்காம நாங்க 2 பேரும் சரிபாகமா சாப்பிடணும். அதுக்கு ஒரு தீர்ப்ப சொல்லு. உடைக்காம எப்படிடா சாப்பிடுறது? உனக்கு தெரியாதா? தெரியாது. நீ நாட்டாம இல்லையா? கிடையாது. அப்ப எதுக்கு குதிரை வண்டியில வந்த? தெரியாம வந்துட்டேன்டா. அப்ப நான் சொல்றேன். அதுக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? உங்க அப்பனுக்கு நீ பிறக்கணும் ஒத்துக்கணும். முறுக்குக்கு எங்க அப்பனுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? அப்ப தீர்ப்பு சொல்லு. குட் மார்னிங் பா. என்ன குட் மார்னிங்? நான் கேட்டனா? இல்லப்பா டிரைவருக்கு கிளி இப்படித்தாப்பா சொல்லுவாங்க. கிளீனர் வர நேரமாடா அது. டேய் மொத வண்டி கிளம்ப போகுது, நம்ம வண்டிக்கு டிக்கெட் போடு. டேய் மணி போ 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 போ. கடையப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் கோயில் வாசலே. கடையப்பட்டி பைபாஸ் பஸ். சூப்பர் சூப்பர். ஏய் என்ன சூப்பர்? உங்க மூஞ்சி சார். உங்க முகத்துல அதிர்ஷ்ட சேர் போட்டு உட்கார்ந்திருக்கா சார். டீ குடிக்க உனக்கு காசு வேணுமா? ஐ அம் நாட் பேக்கர், ஐ அம் பெயிண்டர். சார் ஒரு 10 ரூபாய் கொடு சார். உன்னை சூப்பரா வரையறேன். என்னைய வரையணும்னே ஆசை. ஆனா நான் இப்ப டியூட்டில இருக்கேனே. நீங்க உங்க டியூட்டி பாருங்க சார். நான் வரையறேன் சார். நீங்க போங்க, நீங்க போங்க. கடையப்பட்டி பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட் கோயில் வாசலே. கடையப்பட்டி பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட் கோயில். தம்பி நாங்களும் பழனி மலைக்கு போகணும். எங்க வீட்டுல எல்லாரும் வர்றாங்க. ஒரு 5 டிக்கெட் போட்டு வை. போட்டுருவோம் முத்தனே. டேய் கருப்பு 5 டிக்கெட் அட்வான்ஸ் புக்கிங்கா இருக்கு. அதுக்கு அப்புறம் சீட் கெபாசிட்டி மட்டும் ஏத்து. ஸ்டாண்டிங் ஏத்தாத. ஏப்பா எப்போ பிதுங்க காத்து கூட வராம டிக்கெட் ஏத்துவா. இன்னைக்கு என்ன வந்துச்சா? இன்னைக்கு காத்து வரணும். சொன்னதை மட்டும் செய்டா என் வென்று. நன்று. ஹலோ பறஞ்சு முடிஞ்சாச்சு வந்து பாருங்க. சார் படம் என்னமா வந்திருக்கு தெரியுமா? நல்லா வந்திருக்கா? சார் நீங்க தானா? எனக்கே சந்தேகமா இருக்கு சார். வந்து பாருங்க பாருங்க. பாருங்க சார். டேய் உன்னை செருப்பா அடிப்பேன்டா. ஏன் சார் உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்க? டேய் இது நானாடா? நீங்களே சார். இல்லடா சார் நான் அந்த ஆள வந்திருக்கடா. ஒரு சின்ன மிஸ்டேக். முன்னாடி நீங்க நின்று இருந்தீங்களா? பின்னாடி கடையில அவர் இருந்தாரா? உங்களோட அவர் அழகா இருக்காரா? ஏன் கவனம் பண்ணா அவர் மேல விழுந்துருச்சு. அதனால அவரே வரைஞ்சிட்டேன். முத்தக்கு நான் உன்னை கொண்டே விடுவேன்டா. கனகம்பட்டி பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட் கோயில். என்னை வரையணும்னு சொல்லிட்டு உங்களை வரைஞ்சு விட்டானே. பரவாயில்ல எப்படியாவது வரைஞ்சான். ஆமா ஆமா ஸ்ரீரங்கத்துக்கு போகும்போது சிறங்க போய் பிடிச்சு போவேன். 5 டிக்கெட்னு சொல்றேன். அதுல ஒரு டிக்கெட் ஸ்பெஷல் டிக்கெட் இப்பதானப்பா தெரியுது. கொஞ்சம் வாய முட்றேன் நண்பா. நல்ல மூட்ல இருக்கேன். தம்பி புறப்படலாமா? போலாம். தம்பி போலாம். வாங்க வாங்க வாங்க. ஏறுங்க. ஏப்பா பொத்திட்டு வந்து வண்டியில ஏறா. இப்பதானே நல்ல மூட்ல இருக்காரு. புறப்பட்டு சொல்லுங்க மேடம். ஸ்பெஷல் டிக்கெட்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. நீ கவலையே படாத. கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி பாக்குறியா? பாரு பாரு. நம்ம டேஸ்ட் தான். பாட்டை போட்டு மயக்குறீங்களோ? படத்துல கடைசியில அந்த புள்ள அவனை காவ கொடுத்துருவாயா? பாட்டை மாத்திட்டு உன் ரூட்டை மாத்திக்க. முதல்ல இவ பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே. அஞ்சலி பேசுறேன். அஞ்சலியா? முத்தனனுக்கு எந்த வகையில சொந்தம்? சித்தி வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன விஷயமா வந்திருப்பா? எனக்கு வேலை கிடைச்சது பழனிக்கு கூட்டிட்டு வந்து அர்ச்சனை பண்றேன்னு எங்க அம்மா முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. நம்மள பத்தி ஏதாச்சும் சொல்லலாம்ல? ஊர் நல்லாதான் இருக்கு. ஆனா நிறைய ரவுடி பசங்க இருக்கானுங்க. ரவுடியா? என்னத்தான் சொல்றாளா? சரி கோயில் வந்துருச்சு, நான் அப்புறம் பேசுறேன். சின்ன பிள்ளைல கையில பிடிச்சிருங்க. அப்ப இறங்குங்க. தம்பி பரவாயில்ல உங்கள்கிட்ட இருக்கட்டும். பரவாயில்ல என்கிட்ட இருக்கட்டும். கட்டிங் கரெக்டா. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. நாங்க வரட்டுமா? போயிட்டு வாங்கண்ணே. நான் இங்கே வெயிட் பண்றேன். நாங்க வர்ற வரைக்கும் நீயே வெயிட் பண்ற? எழுத்து வீட்டுக்காரரு தெரிஞ்சவரு. நீங்க போயிட்டு வாங்கண்ணே. நான் அது அப்படியே நீங்க வாங்க. காத்துட்டு இருக்கேனே. லுக்கு பெருசுக்கு மேட்ரு சிறுசுக்கா? அவங்க வார வரைக்கும் வண்டி இங்க நின்றுச்சுன்னா சவாரி கம்மின்னு முதலாளி கடக்கப்பானே என்ன பதில் சொல்லுவ? சொந்த காசை கொடுத்துட்டு போறேன். இவங்க டீ வாங்கி குடிக்கிறத எங்கள்கிட்ட சொந்த காசை கொடுக்க போறாங்களாம். கொய்யால. தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஒரு சந்தோஷமான விஷயம். என் பொண்ணுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். அப்படியா? உங்க உதவியை மறக்கவே முடியாதுண்ணா. நான் நல்லா இருக்கேன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. நல்லா இருமா நல்லா இரு. இந்த கோயில்ல தான் கல்யாணம். தவறாம வந்துருங்க தம்பி. கண்டிப்பா வந்துடுறேம்மா. இதத்தான் பழனி பஸ் ஸ்டாண்ட்ல காப்பாத்தினியா? ஆமாண்டா. இந்த மாதிரி ஆளுகளுக்கு நல்லதும் செய்யற.
என்ன மாதிரி ஆளுகள் கெட்டதும் செய்யற உன்னை புரிஞ்சுக்கிறதே முடியலையாப்பா. ஏய் அடிக்காத பஸ் ஸ்டாண்டு பைபாஸ் கந்தாம்பெட்டி. ஏமா ஒரு ரவுடி கால்ல போய் விழ சொல்றீங்க? யாரும்மா ரவுடி? இன்னொரு தடவை மட்டும் அந்த தம்பி அப்படி சொல்லாதீங்கம்மா. ஆமாக்கா, அன்னைக்கு அந்த அண்ணன் மட்டும் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து என்ன காப்பாத்தாம இருந்தா இன்னைக்கு நானும் எங்க அம்மா தூக்க தொங்கிருப்போம்க்கா. வாமா போலாம். பாரு 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 பாக்குற வரைக்கும் பாரு. போதும் 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 பொழப்பு கெட்டு போவு. ஏ அஞ்சலி, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா. சீக்கிரம் முடிவு பண்ணு, விஞ்சில பயங்கர கூட்டம். தம்பி வெற்றி எங்கெல்லாம் தேடுறது? வரங்க என்ன எல்லாரும் பண்ணிட்டீங்களா? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. கல்யாணம் வேண்டாம் காட்சி வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த கொண்டனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? உனக்கு பொண்ணு பாக்குறதா சொல்லி கொண்டனை கிளப்பி அங்க கொண்டு போயிடுறோம். ஆனா அங்க போற வரைக்கும் கொண்டனுக்கு இந்த மேட்ரு ஓபன் ஆயிராம பாத்துக்கணுமே. அப்பனா முதல்ல உன் கோடான மூடு. வெற்றிவேல் தம்பிக்கு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி. மத்தபடி அவர் பத்தி தெரியுமே, மாப்பிளை பத்தி சொல்லுங்க. ஏய் பொண்ணை பார்த்து விட்டு அப்படியே மூர்த்தத்தை வச்சுக்க வேண்டியதானே. நீங்க அப்படி வர்றீங்களா? கூப்பிட்டா போச்சு. பர்வதம், எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிளை உங்களையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இல்லைங்க, என் தம்பிக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்ன தம்பி தம்பிக்கிறீங்க? கட்டிக்கு போற உங்களை பத்தி தானே பேச முடியும். என்னது கட்டிக்கு பொருள்? அண்ணா அவர் சொல்றது சரிதான். உனக்கு தான் இங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கான். இந்த பொண்ணு மட்டும் வேணாம்னா அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டோம். ஆமா. ஓஹோ அப்படி வரீங்களா? ஏய் அந்த பொண்ணுகிட்ட நான் தனியா பேசணும். அதுக்கு இல்ல, தாராளமா பேசுங்க. என்ன இது, கதவை தாழ்பால் போட்டாரு. உள்ள கூட்டிக்கிட்டு போய் பேசுவாரு. ஐயோ இவர் யாரும் தெரியாம உள்ள அனுப்பிட்டாங்களே. இவ்வளவு நேரம் உள்ள என்னைய பண்றாரு? ஒருவேளை என்னது கலந்து பேசி பேசி டயர்ட் ஆகி படுத்து தூங்கி இருப்பாங்களோன்னு சொல்ல வந்தையா. கதவை தட்டுங்கய்யா. டிஸ்டர்பா இருக்காது. வாடா. ஓ வா. உள்ள என்ன நடந்துச்சு? சூப்பரா நடந்துச்சுல. ஏய் என்ன வாங்க. என்னக்கு இது அநியாயமா இருக்கு? அநியாயம் இல்லைங்க, நியாயம். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்க வேணாம். அதுகிட்ட தனியா பேசலாம். ரூம் உள்ள கூட்டிட்டு போனா கண்ணீர் வடிய கையெடுத்து கும்பிடுது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா இருக்க சொல்ல. அப்பா, நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி பலசரக்கு கடை வச்சிருக்காருப்பா. ரொம்ப நாள் பழக்கம். உங்க பொண்ணு பொருள் வாங்க கடைக்கு போனா பய பொட்டல போட்டா. அதான் பின்புறமா கூட்டிட்டு போய் உங்க பொண்ணுக்கு பிடிச்ச பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஒழுங்கா அவங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன டேய் தம்பி, இனிமே நமக்கு இங்க வேலை முடிஞ்சு போச்சு. வா கிளம்பு. வா வா வா. ஆமா சரியா வரலனா கிளம்பிட வேண்டியதா. இனிமே தம்பி சொன்னான் தும்பி சொன்னான்னு சொன்னேன் சொன்னா சங்கு எடுத்துருவேன். சாமி எனக்கு அப்பா தான் இல்ல, எல்லாமே எங்க அண்ணன் தான். எங்க அண்ணன் மனசு மாதிரி கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. உங்க 2 பேர் ஜாதகமும் யோக ஜாதகம்ப்பா. கூடிய சீக்கிரத்துல நினைச்சதெல்லாம் நடக்கும். ரொம்ப சந்தோஷங்க. ஐயா, நீங்க போய் சொல்லி அனுப்பியிருக்கீங்களே. உன் அண்ணனுடைய ஜாதகத்துல தோஷம் இருக்கு, அவனுக்கு கல்யாண பிராப்தமே இல்லைன்னு நான் சொன்னா கேட்கிற அந்த பையன் மனசு தாங்குமா? எனக்கு அது கூட கவலை இல்லை. அந்த வெற்றிவேல் ஜாதகத்துல மிகப்பெரிய விபரீதம் இருக்கு. அவன் சந்திக்க கூடாத ஒத்தனை சந்திக்க போறான். அன்னையிலிருந்து நடக்க கூடாததெல்லாம் நடக்க போகுது. வர சொல்லிருந்தீங்களாமே. யார் அந்த இசக்கி? பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இவன் ஒரு பொறுக்கி ரவுடி ராஜ்யம் நடத்திட்டு இருக்கிற ஒரு தாதா. இவனை கைது செய்ய முடியாம காவல்துறை கை கட்டி நிக்குது. இவனை மாதிரி ஆட்கள் நடு ரோட்ல சுட்டு கொல்லணும் அப்படின்னு ஒரு பப்ளிக் மீட்டிங்ல, அதுவும் ஏரியால நெருப்பு கக்கிருக்கா கனல் கதிரவன். நாளைக்கு அதே இடத்துல அவனை நான் போடுவேன். நீ அங்க வந்து நிப்ப. நான் எதுக்கு அங்க? ஏதாவது பிரச்சனைனா பப்ளிக் முதல்ல உனக்குள்ள போன் பண்ணுவாங்க. ஆமா, நீ ஏன் நின்னு வேடிக்கை பார்த்த?
வர எலெக்ஷன்ல தலைவர் எனக்கு கண்டிப்பா சீட் கொடுக்க போற பாரியா மைக் எடுத்தா என்ன பேச நீ வா யாரு நீ? ஏய், யாரு வா கிளம்புடா பேசு தமிழ்நாடு கொஞ்சம் எசக்கி 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 என்ன மன்னிச்சிரு எசக்கி என்ன சுற்றாத எசக்கி என்ன மன்னித்து எசக்கி உன் காலில் வந்து எசக்கி கிரானைட் தொழில் செய்வதாய் சொல்லிக்கொண்டு ரவுடித்தனம் பண்ணி கொண்டிருக்கும் இசக்கியை நடு ரோட்டில் சுட்டு பொசுக்க வேண்டும் சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஸ்பாட்டுக்கே போனேன். எசக்கி எவ்வளவு கொடுத்தா? இது அபாண்டமான பொய். அபாண்டமான பொய்யா அப்பட்டமான உண்மையான்னு என்கொயரி கமிஷன் முடிவு பண்ணட்டும். அதுவரை நான் அவளை சஸ்பெண்ட் பண்றேன். காசுக்காக கடமை வைக்கிற இந்த மாதிரி ஆளுங்களை நாம என்ன சார் பண்ண போறோம்? இதோ வருகிறது கந்தன்பட்டி காளை. கடந்த 2 வருடம் கண்டம்பட்டி கலக்குது, ஒட்டச்சத்திரம் ஓடுது. 10 ரூபாய் 10 ரூபாய். ஏய் இறக்கை தம்பி தூள் கிளப்பிட்டு வாடா. சரிண்ணே. இவன் என்ன பழனி பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சவன். இவனை இன்னைக்கு தீர்த்தரணும். ரத்தத்தலகா தம்பி ஆசீர்வாதம் பண்ண. திம்சம் பண்றா போடா போ ஏனே குழம்பு சோறு சாப்பிடும் போது எரியாதா? ஏய் நாங்கெல்லாம் நெருப்பு சோறு கூட சாப்பிடுவோம்டா. ஏய் நெருப்பு சோறா? குழம்புக்கு போடணும் வெந்தயம், சிலம்புக்கு கட்டணும் பந்தயம். 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய். அங்க பார், உடம்பு பூரா கறி ஏத்திட்டு அலையறானுங்க. நீ எந்த தைரியத்துல வெற்றி மேல பந்தயம் கட்டுற? உடம்புல கறி இருந்தா மட்டும் போதுமா? மனசுல வெறி இருக்கணும்ல. அது நம்ம ஊர் வெற்றிக்கு தானே இருக்கு. இது ஓமானம் ஏமானலாம் இல்லடா, நம்ம ஊர் மானம்டா. கண்டிப்பா ஜெயிக்கிறேனே. என்ன அந்த பக்கத்துல ஆட்டத்தை பாரு, இந்த பக்கத்துல பந்தயத்தை கட்டு. அண்ணே என்னது அங்க பாரு. என்ன அந்த வண்டியை பாரு. அந்த வண்டி மேல இருக்க பொண்ணு பாரு. வா 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 10 ரூபாய் 10 ரூபாய். அண்ணே அவங்க மட்டும் உனக்கு பொண்டாட்டி வந்தாங்கன்னு வச்சுக்க, ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கும்ண்ணே. போடா நீ என்ன போட்டிக்கு வந்திருக்கியா இல்ல பொண்ணு பார்க்க வந்திருக்கியா? ஜெயிச்சு போகையில வாரி கட்டு வாரி கட்டு. பாக்குறதுக்கு ரவுடி பொண்ணு மாதிரி இருக்கா? அவங்க கூட என்ன சேர்த்து விட்டு கோலால இறக்கி விட பாக்குறியா? நீ முதல்ல போய் கோலால என்ன போ கூட மாட்டேங்கிறியா? போ. இதோ ஆரம்பமாக போகிறது இறுதிக்கட்ட போட்டி. கண்டம்பட்டி கலக்குதுல்ல. யாருப்பா அது உத்தரவு கொடுக்கிறது? அட நான் தான்டா. அண்ணனா? மேட்ச பாறா கபூரி. அண்ணனே அண்ணன் லுக்கு ஒரு வெரைட்டியாவுல இருக்கு. டேய் நான் மேட்ச தான்டா பாத்துட்டு இருக்கேன். டேய் இவன் என்ன பாத்துட்டு இருக்கான்? வாடா வேற எங்கேயாவது போலாம் வா. நல்லா அடிக்கிறாரியா சைட்டு. தம்பி இப்ப பாருங்க. வெற்றிவேல் ஜெயித்து விட்டார். கந்தன்பட்டி காளை சிலம்பு சிங்கம் தொடர்ந்து இந்த 3வது முறையும் வெற்றி பெற்று கோப்பையுடன் பரிசு தொகை 30,000 வெற்றி பெற்று விட்டார். இது என்னது? யார் யாரு தேவையில்லாம திடீர்னு கும்பலா உள்ள வந்திருக்கீங்க? ஏய் தம்பி அத்தனை பேர் விட்டு வம்பு பண்றதுக்காக இறங்கி இருக்காங்க. அடிச்சு திம்சம் பண்றா.
கருப்பு சிங்கம் வெற்றிவேலுக்கு பரிசு தொகை 30,000 வழங்கப்படுகிறது. நீங்க சொல்றபடி கேரட் கீரை மீன் எல்லாம் சாப்பிடுறேன், ஆனா பவர் மட்டும் கூடிக்கிட்டே போகுது. கண்டினியூ பண்ணு, சீக்கிரம் குறையும். மெதுவா கண்ணை திறந்து பாருங்கம்மா. நல்லா பாருங்க. கண்ணு லேசா கூசும். பயப்படாம பாருங்கம்மா. யாருன்னு சொல்லுங்க பாப்போம். தெரியுது வெற்றிவேலு. இவரும் இவர் அண்ணன் தாம்மா ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. 30,000 அவங்க தான் கொடுத்தாங்க. தெரியும்யா, நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. எனக்கு குழந்தை குட்டிங்க எதுவும் இல்லை. நீங்க தான்ப்பா என் பேரனுங்க. ஏதாவது எனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க தான்ப்பா எனக்கு கொள்ளி போடணும். வாட் இஸ் திஸ் கிழவி? வெறும் 30,000 ரூபாய்க்கு இவ்வளவு சென்டிமெண்டா பேசிட்டு இருக்க. அதுவும் தம்பி ஜெயிச்சதுதான். டாக்டர் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு மருந்து மாத்திரம் சாப்பிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேரு. போயிட்டு வரேன். தம்பி பாத்துக்க. ஐயோ காணா போச்சே, ஐயோ காணா போச்சே, ஐயோ காணா போச்சே, ஐயோ காணா போச்சே. கிடைக்குமோ கிடைக்காதான்னு தெரியலையே. ஐயோ காணா போச்சே, ஐயோ காணா போச்சே. என்னனே காணா போச்சு? அப்பாவியா இருக்கானே. நீ பாப்பா போய் டீ குடு. பொருளை தொலைச்சுட்டு பதறி போய் நிக்கிறிய. பாத்துட்டு நான் எப்படி போக முடியும்? கண்டுபிடிச்சு கொடுத்துருவியா? கண்டிப்பா. நீ கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். அண்ணே, ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டா அதை செய்யாம போறது எங்க பரம்பரையில பழக்கல்லனே. அதே மாதிரிதாப்பா, ஒரு விஷயத்தை செய்யறேன்னு ஒத்துக்கிட்டு செய்யாம போயிட்டானா அவனை சும்மா விட்டானா என் வம்சத்துல வழக்கம் இல்லப்பா. அப்படித்தானே இருக்கணும். ஆமாண்ணே, என்ன காணா போச்சு? அதை தாப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏற்கனவே 2 பேர் தேடியுமா கிடைக்காம போச்சு. அப்படி என்னன்னு காணா போச்சு? அதை தாப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க? காணா போச்சுல்ல, அதை தாப்பா. ஏனே, என்ன காணா போச்சு? அதை தாப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. யோ, ஓட்ட ரெக்கார்டு மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. மடப்பையில நீ செய்ய ஆளுவு அறிவில்லையாடா உனக்கு? என்ன அருவாளை தூக்குற? நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? ஒரு விஷயத்தை செய்யறேன்னு ஒத்துக்கிட்டு செய்யாம போனா அவனை சும்மா விடுறது என் வம்சத்துல வழக்கல்ல சொன்னாலையா? ஆமாண்ணே, சொன்னீங்கண்ணே. எங்கடா தேடுறது? அடுத்து எவன் மாட்டுவான்? ஏப்பா, நீங்க எப்பல இருந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க? 4 மணி நேரமா தேடிக்கிட்டு இருக்கோம். 4 மணி நேரமா தேடிமாயா கிடைக்கலையே. யோ, பாண்டி மடத்துல இருக்க வேண்டியவன் பழனி மலையில சுத்திக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்காயா? அவன்கிட்ட ஒரு தப்பான பழக்கம் இருக்கு. என்ன வெங்காய பழக்கம் இருக்கு? யோ, நான் லேசா முறைச்சதுக்கு கத்தி வச்சுட்டான்ல. லேசா முறைச்சதுக்கு பயந்து கத்திய கீழே வச்சுட்டான். அட கேட கிறுக்கா, கத்திய கீழே வைக்கலடா, மேல வச்சுட்டா. பேச்சு வலி கிடக்கு. தேடுறேங்க. தேடுறியா? தேடிக்கிட்டே இருக்கனே. தேடு. ஏதோ தொலைச்சோம்னு தெரிஞ்சா தாண்டா தேடுறதுக்கு. நீ ஏன் தேடிக்கடா? ஏய் மவனே, நீ என்னைக்கா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொடுப்படா. சூப்பர். என்ன வச்சு காமெடிக்கு முடியதும் பண்ணலையே. என்ன தேடி வந்த அஞ்சல. என்ன அந்த கிழவி காஞ்ச துணி எல்லாம் எடுக்காம போட்டிருக்கா? ரெடி. ஏய், ஒன்னதா. என்ன மீச இது? 2 பக்கமும் வளைச்சு விட்டுக்கிட்டு ஐயனார் மாதிரி. அக்கா, ஒரு கொட்டாவது கண்டினியூ. முரட்டு தான இருக்கிற அளவுக்கு மூளை இருக்கா உனக்கு? அடிக்கிறதோ உதைக்கிறதோ வீரமா? உன்னை பார்த்து 4 பேர் பயப்படுறது பெருமையா, இல்ல மரியாதையா கும்பிடுறது பெருமையா? அடிப்படையில நல்ல மனசு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த சண்டித்தனம்? அவனை தான் திட்டுறான்னு புரியுது அவனுக்கு? புரியுது, ஆனா புரியல. அறியாத வயசு, புரியாத மனசு. என்னப்பா வெற்றி, துணினா இஸ்திரி போடணுமா? குடுப்பா, போட்டு வந்துறேன். ஏய், இந்த ஜாடையா பேசுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எதா இருந்தாலும் தைரியமா மூஞ்சிக்கு நேரா பேசணும். என்னாச்சு உனக்கு? ஏப்பா, நான் உன் மூஞ்சிக்கு நேரா தானப்பா பேசுனேன். ஏய், இந்த திட்டுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் எங்கப்பா திட்டுனேன்? துணியை இஸ்திரி போட்டு வரட்டுமா தானே கேட்டேன். என்ன குத்தி காட்டுறீங்களோ? ஏப்பா, உன்னைய குத்தி விட்டு உன்ட்டையும் உன் அண்ணன்ட்டையும் எப்படிப்பா தப்பிப்பேன்? இன்னொரு தடவை இப்படி சேட்டை பண்ண அப்படியே இழுத்து வச்சு முத்தம் கொடுத்துருவேன். என்னப்பா உன் டேஸ்ட் இப்படி போய்கிட்டு இருக்கு? ஐய, ஓ, கதை அங்கிட்டு இங்கிட்டு போகும்போதே நான் நினைச்சேன். லுக்கு எனக்கு, மேட்ரு அதுக்கா? நடத்து ராஜா, நடத்து. ஐயோ, நான் இந்த ஆட்டத்துக்கு வரலப்பா. இல்லப்பா, அந்த மில்லு நல்லா தானே ஓடிட்டு இருக்கா. நாளைக்கு அதை டீசல் விடணும். அதே அவங்க வீட்டு பொண்ணுக்கு ஏதாவது கல்யாணம் வச்சிருப்பாரு. அவசரமா காசு தேவைப்பட்டிருக்கோம். இதான் நமக்கு முக்கியமா? இப்போ உனக்கு மில்லு வேணுமா வேணாமா? வேணும். அப்புறம் என்ன பேசாம வாங்க. கையில கமிஷனை வாங்குறதுக்குள்ள என்ன பிரச்சனையா? போங்க. சரியான ஆளியா? தம்பி நெல்லு, மில்லு வாக்க போறேன்னு பொண்ணு வாக்க கூட்டி வந்திருக்கேன். ஒரு டைப்பான ஆளு. ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா சார்ஜ் டபுள் ஆகும். நேரா விஷயத்துக்கு வரேன். நல்லா ஓடும்ல? போடுமாவா? என்ன ஐயா சொல்றாரு? மொடமானு செக் பண்றாரு. அப்படியா? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க?
நல்லா ஆடும் பாடும் சமயத்துல குதிக்க கூட செய்யும். ஆஹா, மூணே வார்த்தையை சேர்த்து உழப்பிட்டானே. அது ஒண்ணு இல்லண்ணே, டக டகன் பெல்ட் ஆடும்ல, லொட லொடன்னு சத்தமா மிஷின் பாடும்ல, சமயத்துல டபக்கு டபக்கு குதிக்கும்ல, அத சொல்றாரு. எல்லாம் கண்டிஷன்ல இருக்குல்ல. ஒரு குறையும் இல்ல, நல்ல அம்சமா லட்சணமா இருக்கும். அப்ப என்ன ரேட்டுன்னு கேளு. ரேட்டா? வரதட்சணை. தம்பி அத பத்தி இப்ப ஒண்ணும் பேச வேண்டாம். ஆமாமா, முதல்ல பாத்துறலாமா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது குத்து விளக்கு மாதிரி கழுவி தொடச்சு பொட்டி சந்தனம்லாம் வச்சு பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கணுங்கிறாரு. பிடிச்சிருந்தா சொல்லுங்க, உங்க கையில பிடிச்சு கொடுத்துறேன். கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கணும். கண் கலங்காம? ஓ, மில்ல பொண்ணு மாதிரி வளர்த்திருக்கீங்களா? மில்ல வளர்க்கறதா? நீங்க என் பொண்ணை பார்க்க தானே வந்திருக்கீங்க. பொண்ணு பார்க்கவா? ஆமாமா, பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கோம். ஐயா, முதல்ல பொண்ணை கூட்டியாங்க. பொண்ணை கூட்டியாங்க ஐயா. பொண்ணு யாருங்க? அடியே தரகரே, எல்லாம் ஓ வேலையா? நைட்டு சரக்க போட்டு உனக்கு அடிச்சேன் பாரு. பொண்ணு வந்துருச்சு. பொண்ணு வந்திருக்கு. பார்க்க மாட்டேன். இப்ப நீ சைட் அடிச்சு எங்களுக்கு தெரியும், மரியாதையா பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு. அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? அந்த பொண்ணு கிட்ட தனியா பேசணும். தனியாவா? வேண்டாங்க. நீங்க என்னங்க, அவர் என்னமோ பொண்ணை தனியா கூட்டி போய் வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி பதறீங்க. நீங்க பேசுங்க தம்பி. என்ன பத்தி என்ன நினைக்கிற? பாக்குறதுக்கு என்னவோ ஜிவாஜி மாதிரி ஸ்டைலா தான் இருக்கீங்க. நான் பார்க்கத்தான் அப்படி. ரொம்ப மோசமானவன், முரடன், பொல்லாதவன். டெய்லி 5 பாக்கெட் தம் அடிப்பேன். திடீர்னு தாறுமாறா கோவம் வரும். கண்மூடித்தனமா சரக்கு அடிப்பேன், அடிப்பேன். சரக்கு அடிச்சா ஜாலி கேட்கும். ஜாலினா எப்படி தெரியுமா? அப்படி இப்படி. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க லாயக்கு இல்லாதவன். நீ வேற யாராவது நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இப்ப நீ என்ன பண்ற? வெளியே வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்ற. என் தம்பி பேசிட்டீங்களா? பொண்ணு பிடிச்சிருக்கா? சொல்ல வேண்டியது உங்க பொண்ணு, அவங்க கிட்ட கேளுங்க. சொல்லுமா லட்சுமி, உனக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கா? தைரியமா சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன? இந்த பாருங்கய்யா, உங்க பொண்ணு எனக்கு பிடிக்கல. உங்க மில்ல லீஸ்ல விடுங்கன்னு கேள்விப்பட்டேன், அதை பார்க்க வந்தேன். உங்க பொண்ணை பார்க்க வரல. அப்படி சொல்லாதீங்க தம்பி. இதுக்கெல்லாம் காரணம் இந்த தாகரு. பொண்ணு நான் கடிச்சு. ரெண்டுல ஒண்ணு தொடு. நான் உன்னைத்தானே தொட சொன்னேன். நான் ஏதாவது உன்னை தொட்டு நீ பாட்டு என் காதலுக்கு ஏதாவது இடக்கு முடக்கா சொல்லிட்டீங்கன்னா நம்மளால தாங்க முடியாதப்பா. உனக்கு என்ன ப்ராப்ளம்? டேய், நான் அந்த பொண்ணை லுக்கு விடுறேன், அந்த பொண்ணும் அப்பப்ப என்ன லுக்கு விடுறா. ஆனா பேச முடியலையே. புடி மோதிரம் அட வைக்கணுமா? ஏப்பா, ஓயாம வட்டி கடைக்கு போயிட்டு வந்த மோதிரம் இப்போ உன் வாழ்க்கைக்கு உதவ போகுது. எப்படி? என்னன்னா, அந்த சின்ன பிள்ளைய ஓஆளுதான் பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டு வருது. அது வார டயத்துல இந்த மோதிரத்தை கொண்டு போய் அதுக்கு முன்னுக்கு போட்டுற. அந்த புள்ள வரும்போது எடுக்கணும். இது உங்க வீட்டு மோதிரமானு நீ அந்த பிள்ளைகிட்ட கேட்கணும். அது இல்லைன்னு சொல்லு. அப்ப பார்த்து நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன், இப்படி தாங்க அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கேன், அடுத்த முருளுக்கே ஆசைப்பட மாட்டான்னு உன்னை பத்தி எடுத்து சொல்லி ஒரு காதல் கோட்டையை கட்டி முடிச்சிருவேன். சூப்பர் ஐடியாடா. மேக்ஸ் டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? சொல்லி கொடுத்தாங்க, புரியல. எங்க இது உங்க மோதிரமா? இல்லைன்னு சொல்ல போற. நல்ல யோசனை பண்ணுங்க. எனக்கு என்னமோ இது உங்க மோதிரமா இருக்கும்னு தோணுது. எக்ஸ்ட்ரா டைலாக் போடுற. அந்த புள்ளைய இல்லைன்னு சொல்ல விட மாட்டேங்கிற. நீங்க தினமும் இந்த ரோட்ல போயிட்டு வரீங்களா? இன்னைக்கு தொலைனாலும் நேத்துக்கு தொலைஞ்சிருக்கலாம் இல்லையா? நேத்து தொலைஞ்சிருக்குமா? ஐயோ, மோதிரத்தை வச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அங்கிள் அங்கிள், இது எங்க அம்மாவோட மோதிரம். என்னது? முந்தானேத்து தொலைஞ்சு போச்சு. முந்தானத்தை தொலைஞ்சு வச்சா? மோதிரத்தை காப்பாத்துறா என் முத்து கருப்பா. உங்க மோதிரம் இருப்பா இருப்பா. இல்ல கருப்பு, இது அவங்க வீட்டு மோதிரமா? என்னது? ஏய், என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஏப்பம் வருதா? நீ பாக்கணும்னு ஐடியா கேட்டேன். என் மோதிரத்தை கொடுத்து விட்டா பந்தாவா இருக்கும்னு கொடுத்து விட்டு கடைசியில அது இப்படி ஆயிப்போச்சு. ஐடியா கொடுத்துட்டு அம்புட்டியும் ஓபன் பண்ணிட்டானே. ஏ பாப்பா, என்கிட்ட மோதிரத்தை கொடுத்துட்டு போ. டேய், விடுறா விடுறா, ஏதோ குழந்தை விளையாடுது, விளையாண்டு போட்டேன். விளையாட்டு போட்டுமா? நோ டிசி சார், நீங்க போட்டிருக்கிற பிளான் ரொம்ப தப்பானது. என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்கே சாவணும், அப்பதான் அந்த ஊர் நல்லா இருக்கும். ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், இந்த விஷப்பரிச்சை வேண்டாம். அவன் விரலாலே அவன் கண்ணை குத்துறோன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். எசக்கி தன் குருவா மதிக்கிற வேட்டு முத்தியாவுக்கு நாளைக்கு நினைவு நாள். காணாத்தூர்ல இருக்க சமாதிக்கு அவன் தனியா தான் வருவான். வரவன் போனாமா தான் போவான். இது லைசன்ஸ் இல்ல துப்பாக்கி. எஸ்கே கொன்னோட உண்மையில் இருக்கிற சஸ்பென்ஷன் ஆர்டரை நான் கேன்சல் பண்ணிடுறேன். உன்னை டிஎஸ்பியை ப்ரமோட் பண்றேன். எனக்கு ப்ரமோஷன் தான் முக்கியம். டேய், சாரி எஸ்கே. டேய் பாண்டிதுரை, பாண்டித்துரை, கங்க்ராட்ஸ். இப்போ நீ என்ன செய்யணும் தெரியுமா?
முதல்ல பாடியை போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் எதிர்கோஷ்டி வந்து இசக்கிய போட்டு தள்ளிடுச்சுன்னு எஃப்ஐஆர்ல எழுதணும். அந்த எதிர்கோஷ்டியை வலைவீசி தேடிட்டு இருக்கோன்னு பிரஸ் மீட்ல பில்டப்பா சொல்லணும். ஏன் இந்த வலைவீசி வீசி பழசாகல உங்களுக்கு? இவனுக்கு ப்ரமோஷன் முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம். பாக்குறியா? டேய் போடுறா இவனை. இதுக்கு பேர் தான் விசுவாசம்டா. ஆனா எனக்கு அந்த விசுவாசம் இல்லையே. சொல்ல போன்றா அண்ணன் கூப்பிடுறாரு. ஒண்ணும் இல்ல, எங்க 2 பேரும் மண்டையை போட்டாங்க. யாருன்னு? அதான் அந்த டிசி மகேந்திரனும் நம்ம இன்ஸ்பெக்டர் பாண்டியதோடையும். நீ என்ன பண்ற? ஒரு 1/2 மணி நேரத்துல போய் சரண்டர் ஆயிடுவேன். உன் குடும்பத்துக்கு 5 ரூபாய் அனுப்பிச்சிடுறேன். 6 மாசத்துல உன்னை வெளியே எடுத்துடுறேன். என்ன? இதை செஞ்சது இசக்கி தான். சரண்டரா இருக்கிற சோலை இசக்கியோட ஆளு. எசக்கி சொல்லித்தான் சோல சரண்டர் ஆயிருக்கான்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? சொல்லுங்க சார், அது நம்ம சட்டத்துக்கு ஆத்திரம் பத்தாது, ஆதாரம் வேணும். சந்தேகம் பத்தாது, சாட்சி வேணும். என்ன செய்ய சொல்றீங்க? சார், ஆதாரத்தோட சாட்சியோட அந்த இசக்கியை நான் அரெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் சார். முதல்ல அவனோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு பாருங்க. தென் மாவட்டங்கள்ல இருந்து வேலை தேடி சென்னைக்கு நிறைய அப்பாவி பசங்க வர்றாங்க. அவங்களையெல்லாம் காசை காட்டி கூலிப்படைகளா மாத்தி அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வலையில விழப்போற அடுத்த அப்பாவி யாருன்னு தெரியல. நாங்கதே உங்களை சிந்தாம சதறாம சிக்குன்னு இந்த வண்டியில ஏத்தி திண்டுக்கல் ரயில ஏத்த போறோம். அப்பா இவங்களெல்லாம் நம்ப கூடாது. போற வழியில சண்டை போட்டு நிக்க போறாங்க. இல்லடா, இப்பெல்லாம் முன்ன மாதிரி நான் சண்டை ரவுஸ் எல்லாம் பண்றது இல்ல. ஆமாப்பா, உன்ன மாதிரி டான்ஸ் குத்துல அநியாயத்துக்கு நல்லவனா மாறிட்டேன். என்னமோ தெரியல, இவங்களோட ரொம்ப நாள் பழகுன மாதிரி ஒரு பாசம். எங்க அண்ணனுக்கு கல்யாணமா போகுதுல, அதுக்கு பத்திரிக்கை அமிச்சா வருவீங்களா? நீங்க வரலைன்னா கூட அஞ்சலி அனுப்பி வைங்க. இல்ல வெற்றி, எங்களுக்கு சாட மாட பத்தி தெரியும்ல. எங்க உங்க அட்ரஸ்? இல்ல பத்திரிக்கை அனுப்பணும்ல. அட்ரஸ் தானே தம்பி, நான் தர்றேன். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ட்ரெயின் போயிடும். கிளம்புங்க கிளம்புங்க. அண்ணே பெட்டி தூக்கணுமாண்ணே? நானே கூலி தானே, போங்கண்ணே. அண்ணா நீங்க முன்னாடி போங்க, நான் போட்டிட்டு இருக்கேன். வாங்க வாங்க. குழந்தைய பாத்துக்கங்க. பிரதர், உங்க லக்கேஜே பாத்துக்கிட்டு இருந்தா இந்த லக்கேஜ் நான் யார் தூக்குறது? வர வர நீ ஓவரா பேசுற. வர வர நீ ஓவரா பாக்குற. முதல்ல பொத்திட்டு நர்ற நடக்குறான். ஆத்தி என்ன தலக்கணும்? ஏய், யார சொல்ற? வெட்டியே சொன்னாப்பா. அஞ்சலி செல்லு ஆட்டைய போடுறான் மாப்பிள. கொடுங்க தம்பி. நான் எடுத்து வரேனே. பரவாயில்ல கொடுங்க. அவ்வளோ அஞ்சலி வாமா. அவகிட்ட சொல்லிட்டுமா? எது? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த பிள்ளைகிட்ட ஏன் நீ சொல்ற? டேய், அவளை பிடிச்சிருக்குன்னு அவள்கிட்ட சொல்லலாமான்னு கேட்டேன். ஏன்னாப்பா, அந்த புள்ள மனசுல என்ன இருக்குன்னு தெரியாது. நீ பாட்டுக்கு அதையாச்சும் சொல்லி நெருப்பு வச்சிட போறாங்க. சூப்பர் 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 சார். ஒரு 10 ரூபா நீங்க கொடுத்தீங்கன்னா நான் உங்களை இப்படியே வரைஞ்சிருவேன் சார். ட்ரெயின் 5 நிமிஷம் தான் நிற்கும். எனக்கு எதுக்கு சார் 5 நிமிஷம்? ஜெராக்ஸ் எடுக்கிறது எவ்வளவு டைமோ அதான் நம்ம டைம். ஒன் மினிட். இன்னைக்கு இந்த முக்காமணியை சிக்கியிருக்கானா? ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஒண்ணு வேண்டாம் தம்பி. பொண்ணுன்னா உங்களுக்கு அக்கறை புரிஞ்சுக்கிட்டு வருமே. ட்ரெயின் கிளம்ப போகுது. நாங்க வரட்டுங்களா? சரி. வா. சரி அஞ்சலி, போனதும் ஃபோன் பண்ணணும். என்ன? சரி சித்தி, வரேங்க. சரிடி. பாருங்க எப்படி நானே இத நான் எதிர்பார்த்ததாயா. அவன் ஒரு உள்டா ஓவியா. யார வரையணுமோ அவனை விட்டுருவேன். போயா. சீக்கிரம் காய விடுங்க. இதோ ரொம்ப உரிமையோட வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு வேலை செய்த இந்த பொண்ணு யாருப்பா? அண்ணனுக்கு மில்லு வாங்கலான்னு கூட்டிட்டு போய் பொண்ணு பார்த்தோம்ல, அந்த பொண்ணு இதான். பேரு லட்சுமி. என்ன வெட்டிட்டு போறா? சீக்கிரனே, அண்ணன் வர நேரமாச்சு. வரட்டும் நம்மளு குட்டி. அடேங்க அப்பா, என்ன வெயில் ஆச்சு. சாப்பாடு ஆயிடுச்சா? நல்ல பசியோட வந்திருக்கேன். ரெடி ரெடி. அங்க போய் பாரு.
டா, 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 டா. என்ன இது குழம்பு இப்படி மணக்குது? ஆ? சமைச்சது யாரு? நான் இல்ல. நீ எப்படிங்க? என்ன என்ன வந்தா என்ன ஆச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் தான் அண்ணி இங்க வர சொன்னேன். அண்ணி சமையல சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுனே. அப்படி போடுங்க பொழுது. நீ என்ன அண்ணிங்கற அவ என்ன குழந்தைங்கற நீ? நம்ம ரெண்டு பேருக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? ஆகத்தானே போகுது. என்ன சொல்றா இவ? அப்போ அன்னைக்கு தண்ணி ரூம்ல பேசினப்ப மட்டும் கட்டிக்கிட்டா உன்ன மாதிரி ராசாத்தியை தான் கட்டிக்குவேன்னு சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? உன்னை ராசாத்தி நான் கூப்பிட்டேன். எங்க முகத்தை பார்த்து சொல்லு. முகத்தை பார்த்து பேசினா எனக்கு மூடே மாறி போகும் மாமா. மாமா நான் பிடிக்கலையா? அப்ப அத்தான்னு கூப்பிடுவா? ஐயோ ஐயோ, முதல்ல இந்த வீட்டை விட்டு போறியா இல்லையா? முதல்ல அடுத்த முகூர்த்தத்துல என் கழுத்துல தாலி கட்டுறீங்களா இல்லையா? சத்தியமா இந்த ஜென்மத்துல உன் கழுத்துல தாலியை கட்ட மாட்டேன். நானும் சத்தியமா சொல்றேன், நான் செத்தாலும் நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டுறீங்க. பாக்கலண்டி, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. ஆனா போறதுக்கு முன்னால உன்னை சொல்லிட்டு போறேன். என்னத்த சொல்ல போற? நீ குழு குழுன்னு இருந்தாலும் பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி அழகாத்தாயா இருக்க. அண்ணி டாடா அண்ணி. நம்ம ஸ்கூலுக்கு போற மாதிரி. டேய் கருப்பு, என்னப்பா வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறேன், பின்னாடி பாரு. நாங்கனா பிளேட்டுக்கே பார்த்தவங்க, இப்ப பாக்குறேன் பாரு. நான் ரிவர்ஸ் பார்த்து எத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? ஏய் ரிவர்ஸ் பக்கத்துல அங்க என்னடா பராக் பண்ணிட்டு இருக்க? பாரு பாருங்க. ஏய் நிறுத்து நிறுத்து, ஒரு அம்பாஸ்டர் ரிவர்ஸ்ல வராப்பா. ஏய் அம்பாஸ்டர் நிறுத்தியா? நான் சொல்லும் போது வந்தா போது, ரெண்டு வண்டிக்கு நானே சேர்த்து ரிவர்ஸ் பாக்குறேன். யார் பெத்த பிள்ளையோ நான் ரோட்ல ஹெல்ப் பண்றேன்றா, நீ நல்லா இருக்கணும் ஐயா. எனக்கு புகழ்ச்சினா பிடிக்காதியா? விடு விடு விடு. ஏய் அங்க என்னடா வெட்டி பேச்சு? பார்க்க வேண்டாமா? வா 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 வா. ஏய் நிறுத்து. ஏய் அம்பாஸ்டர் முட்டா பேல, நீ ஏன்டா வர? நீ தானப்பா வர சொன்ன. நான் வர சொன்னது அவனே, ஒண்ணே இல்ல. சாரிப்பா. இப்ப நீ வரலாம். வா 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 வா. ஏய் நிறுத்துமா. நீ ஏன்ப்பா வர? நீதானடா வர சொன்ன. நான் வர சொன்னது அம்பாஸ்டர், ஒண்ணே இல்ல. ஒண்ணும் குழப்பம் இல்ல, புதுசா ஆரம்பிப்பா. அம்பாஸ்டர் நீ வரலாம்னா நீ வர. வெற்றி நீ வரலாம்னா நீ வர. அம்பாஸ்டர் நீ வரலாம். அம்பாஸ்டர் தோத்த திங்கிறியா, வேற என்னத்தையா திங்கிற? முட்டாப்பல நான் தான் உன்னை வர சொல்லுவேன்ல, பொசுக்கு வர பெரிய சீமை போறீங்களா? இப்ப போய் உன்னத்தே வர சொல்லுவேன், அப்ப வா. புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. வெற்றி இப்ப நீ வரலாம். இவனு வந்துட்டானா? ஐயோ ஏண்டா பேசாம நானே ரிவர்ஸ்ல போயிருப்பேன். சிக்னல் காட்டுறேன்னு சொல்லி இப்படி என் வண்டியை செதச்சிட்டானா? நான் ஒழுங்கா தாயா சிக்னல் காட்டினேன், அவன் தாயா ராங்க வந்துட்டேன். எவன்டா ராங்க வந்தது? வெற்றி நீ இப்ப வரலாம் நீ சொல்ல போய் தானே வந்த. வெற்றின்னு சொன்னது ஒண்ணு, நீ வரலாம்னு சொன்னது இவனே. டேய் நீ விளையாடுறதுக்கு யா வண்டியாடா கிடைச்சது? இப்படி நொறுக்கிட்டியோடா. ஐயோ தலையில தொங்குனாலும் உங்களை மறுபடி வேலைக்கு வச்சுக்கிறதா இல்ல. டேய் எங்க போற? அப்புறம் என்னண்ணே, தலையில தொங்க சொன்னா நான் என்ன வவ்வாளா? இந்த பொழப்புக்கு பேசாம 4 மாடு வாங்கி மேய்ச்சிட்டு போயிருவேனே. சரி போ. சரிண்ணே. அண்ணே ஒரு வார்த்தைக்கு சொன்னனே. அடி 10,000 ரூபாய் டிங்கரிங் வேலைக்கு ஆகுது, அது உனக்கு தெரியுமா? என்ன முதலாளி, யாராவது வேணும்னா பண்ணுவாங்க. 10,000 ரூபாய் பணத்தை நீ கொடுப்பியா? அதுல என்ன? எனக்கு டிரைவிங் விட்டா வேற வேலை தெரியாது முதலாளி. போய் கக்கு சொல்லு, வண்டி ஓடுறதுக்கு பதிலே நீ பண்ணலாம். இல்ல முதலாளி, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டு. ஏண்டா கூலி வாங்கிட்டு வேலை பார்த்தா உங்களுக்கு சூடு சொல்ற போயிரும். போடா முதலாளி. டேய் தம்பி, தம்பி மேல கைய வச்ச வெட்டிடுவேன். பணம் திமிரல பேசுறியா? உட்கார பாரு. ஏய் நீ செத்தா சொத்து பத்திரத்தை சேர்த்து எரிக்க மாட்டாங்க, ஒத்த காசு தான் நெத்தில. ஞாபகம் வச்சுக்க. முதலாளிட்ட போய் விடா. என்னடா முதலாளி, வேலையை பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம். அந்த புள்ள வந்துட்டு போனதுல இருந்து நீ மந்திரிச்சுட்ட கோழி மாதிரியே தெரியுற. உன் பொழப்பு இல்லாம என் பொழப்பையும் சேர்த்து கிடக்குற. ஆத்தாடி ஒழுங்கா ரிவர்ஸ் பார்க்க தெரியல, இதுல என்ன குத்தம் சொல்றியா? தருதரப்பல பேசுன கொன்னுடுவேன். என்னடா சத்தம்? ஒண்ணு இல்லண்ணே, ஜாஸ்தி பேசுனா ஒண்ணு போட்டேன். போடு ஜாஸ்தி பேசுனா வாயிலே போடு. என்ன அண்ணன் தம்பி போடுறதுல தெரியறிய? ஒரு அப்பாவி நம்ம கை நீட்டி அடிச்சிட்டீல. இன்னையில இருந்து தனியா நான் போய் டக குதிரை வண்டி ஓட்ட போறியா? இருப்பா, எல்லா பிடிச்சியும் நீயே முடிக்கிற, என்னைய முடிக்க விடு. போடா போக்கத்தவன, பின்னால வராத. போ. ஹலோ பிரதர், இன்னமே என்ன வேற மாதிரி ஆங்கிலதான் பாப்பிய. இப்பவே இந்த பழனியை விட்டு கிளம்பி நான் முன்னேறி காட்டுறேன். இது சேலன். என்ன ஓவரா பேசுற? என் வீட்டுக்காரரும் விவசாயினே. இப்ப சொன்னேன்னு வச்சுக்க,
இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் நாளைக்கே விளைய வச்சு கொடுத்துருவாரு தெரியுமா? ஐயால ஒரே நாள்லையா? அப்ப அந்த அதிசய விவசாயி பேர் என்னம்மா? பழனிவேலு. கொழுந்தனாரே, நீங்க எங்க கத்திரிக்காய் போட்டு போமா. உன் காய்கறி நீ அப்படி போடுங்க நீ. உங்க அண்ணன் என்ன கூட்டியார சொன்னாரா? அப்படியே சொல்லிட்டாலும் நான் அதுக்காக வரல நீ. சரி பின்ன எதுக்கு? ஒண்ணு இல்ல, உங்களுக்கு அண்ணன் மேல ஒரு இது இருக்க மாதிரி மாதிரி எனக்கும் ஒரு பொண்ணு மேல ஒரு அட்ரஸ் சக்கனனா. யார் அந்த பொண்ணு? அவ மெட்ராஸ்ல இருக்கா. அவளை பார்க்கணும் பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன். இத பாரு, ஆசையா இருந்தா உங்க அண்ணாரு மாதிரி அமுக்கணியா இருக்க கூடாது. சட்டனை பார்த்து டக்குன்னு பேசி முடிச்சிடணும். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். நான் என்னப்பா பண்ணணும்? சூரிய உச்சிக்கு வந்துருச்சுனே. டேய் முனுசாமி, என்னனே கிளவி இன்னைக்கு பிரியாணி பண்ணிருக்கடா. அடடடடடடா, சூப்பர் பிரியாணிடா. இந்த மாதிரி பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்ல. சமைச்ச கைக்கு மோதிரம் போடணும்டா. கூட வாழ போறவளுக்கு ஒரு கொலுசு வாங்கி தர வக்கல்ல, சாவ போற கிழவிக்கு மோதிரம் போட போறாராம்ல. நீ நல்லா வாங்கி கட்டிக்க போற சொல்லிட்ட. வாங்கி கட்டிக்க போறேனா? புடவை வாங்கி வச்சிருக்கேன் மச்சான். மச்சான் சொன்ன பல்ல உடைச்சிருவேன். ஏன் இப்படி எரிஞ்சு உளற? என் சாப்பாடு மட்டும் வேணும், நான் வேணாமா? உன் சாப்பாடு யார் சாப்பிட்டா? அன்னைக்கு நீ சாப்பிடல, இன்னைக்கு சாப்பிட்டல. என்னையா முடிக்கிற? இன்னைக்கு நீ சாப்பிட்ட பிரியாணி நான் செஞ்சதுதான். சூப்பரா இருக்குன்னு சொன்னல. தினைக்கும் விதவிதமா ஆக்கி போடுறியா? என்ன கட்டிக்கையா? ஆமாண்ணே, அண்ணிய கட்டிக்கண்ணே. நீதான் அன்னைக்கு நீ சொல்லி இவ்வளவு உஸ்மேத்தி விடுறியா? திரும்பி பண்றாண்டம்மா. என்ன தம்பி பாதி மீசையை காணோம்? மெட்ராஸ் போறப்ப கொஞ்சம் மாடர்னா இருக்கணும்னே. மெட்ராஸ் போறியா? அங்க ஒரு கொரியர் கம்பெனில டிரைவர் வேலைக்கு நம்ம சிதம்பரம் லெட்டர் தரனாரு. நல்லா இருக்கே. வேலை தேடி அவ்வளவு தூரம் போகணுமா? நான் அவனை அனுப்புவேன், அனுப்பாம இருப்பேன். நீ யாரு நடுவுல பேசுறது? அப்படி பாருங்க, ஒழுங்கா உள்ளூர்லயே வேலை தேடிக்க சொல்றதுதான் புத்திசாலித்தனம். வெளியூர்ல போய் வேலை செய்யறவங்க முட்டாளா? அப்படி சொல்லு. நீ என்ன டேய் தம்பி, நீ போய்ட்டு வா. இது உருப்படியான யோசனையா எனக்கு ஏய், நீ யாருடி என்கிட்ட யோசனை சொல்றதுக்கு? நீ சொல்றதுக்காகவே அனுப்ப போறேன். தம்பி நீ போயிட்டு வா, தைரியமா போயிட்டு வா. போ, நான் பாத்துக்கிறேன். போ வரேன். ஏய் தம்பி, பட்டணம் புது ஜனங்க, உன் கோவம் எல்லாம் பொட்டலம் கட்டி வச்சுட்டு பொறுப்பா நடந்துக்கப்பா. இந்த கை ஓங்குற வேலை எல்லாம் நம்ம ஊரோட விட்டு, புரிஞ்சுதா? புறப்படுறேன். போயிட்டு வா. என்ன பொங்குறீங்க? என்ன ரொம்ப பொங்குறீங்க? அழுவாச்சியா? சரியான ஒட்டுண்ணி. மெட்ராஸ் எப்ப போறீங்க? நாளைக்கு காலைல மெட்ராஸ்ல இருப்பேன். ஆட்டோண்ணே, சைதாப்பேட் போனோம். எவ்வளோண்ணே? 150 ரூபா ஆகும். ஓகேவா? என்ன 150 ரூபாவா? என்னண்ணா அநியாயமா சொல்றீங்க? அப்ப 4000 ரூபாய்க்கு போறியா? எதுக்கால பஸ் ஸ்டாப் இருக்கு தெரியுதா? தெரியுது. போ, போய் நெல்லு, பஸ் வரையும் ஏறி போ. தேங்க்ஸ்ண்ணே. டேய் எங்கடா காணோம்? ரெகுலரா இதே டைத்துக்கு தான் அவன் வசூலுக்கு வருவான். அதை பார்த்தானே ஸ்பாட் வச்சோம். கண்டிப்பா வந்துருவானே. அண்ணே, சைதாப்பேட்டை பஸ் எப்போ வரும்? இப்பதான் ஒரு பஸ் போச்சு, அடுத்த பஸ் கொஞ்ச நேரத்துல வரும். ஹலோ, எது சைதாப்பேட்டையா? கரெக்டான தகவல் தானே? சரி, நேரா வரேன். சார் 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 சார், சைதாப்பேட்டைக்கா போறீங்க? ஆமா, ஏன்? இல்ல, நானும் அங்கதான் போனோம். ஆட்டோக்காரன் அநியாயமா கேக்குறான். பஸ் வர லேட் ஆகுது, என்ன கொஞ்சம் அங்க இறக்கி விட்டுறீங்களா? ஏய் போடா. உன் பேர் என்ன? வெற்றி. வெற்றி? வெற்றியாண்டா? வெற்றி நமக்கு தானே. எந்த ஊரு? பழனிக்கு பக்கத்துல கந்தம்பட்டிங்க. ஏரிக்கோ. மெட்ராஸ் ஊரு பெருக்கமா இருக்கும், மனுஷங்க மனசு இறுக்கமா இருக்கும்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. ஆனா நீங்க கேட்டதுமே ஏத்திட்டீங்களே சார், உங்களுக்கு பெரிய மனசு. இந்த ஊர்ல கெட்டவங்க ஜாஸ்தி, பார்த்து பழகுன்னு எங்க அண்ணன் சொல்லி அமிச்சாரு. ஆனா வந்ததுமே பாருங்க, உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனோட பழக்கம் கிடைச்சிருக்கு. செழிப்பாவும் தெரியுது, வறுமையாவும் தெரியுது. நீங்களாம் என்ன வேலை பாக்குறீங்க? போட்டு தள்ளுறதுதான் பொழப்பு. என்னங்க தமாஷ் பண்றீங்க? பஸ்ஸுக்காரு தான் ரோட்ல மக்காராவும் தள்ளுவாங்க, போட்டை எப்படி தள்ளுறது? என்ன படிச்சிருக்க தம்பி? 7th. எங்க அண்ணன் என்ன விட ஜாஸ்தி 8th. அவரை மாதிரி விவசாயம் பண்ண முடியாது, என்ன மாதிரி வண்டி ஓட்ட முடியாது. நீ இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. சைதாப்பேட்டை வந்துருச்சா? வரேன் சார். அண்ணே வந்துட்டானே.
இவன் தான் நான் பார்த்தது. ஆமா சார். உன் பேர் என்ன? வெற்றிவேல் சார். எசக்கி சுட்டதை பாத்தியா நீ? எசக்கி யார் சார்? இவன் தான் எசக்கி. இவருதான் எசக்கியா சார்? இவர் வண்டியில தான் என்னை ஏத்திட்டு வந்து சைதாப்பேட்டில் இறக்கி விட்டார் சார். இசக்கி சுட்டதையும் ஒருத்தன் செத்து விழுந்ததையும் நீ பாத்தியா இல்லையா? துப்பாக்கி சத்தம் கேட்டு நான் திரும்பி பார்த்தேன். ஒருத்தன் செத்து கிடந்தான். மற்றபடி யார் சுட்டான்னு நான் பார்க்கல சார். இசக்கி உன்னை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு இல்லையா? ஆமா சார். சரி, நீ போகலாம். வரேன் சார்.